அனைவருக்கும் வணக்கம். இரண்டில் ராகு உங்களுடைய சுயஜாதகங்கள்ல இரண்டாம் வீட்டிலே ராகு அமரும் பொழுது எப்படிப்பட்ட பலன்கள் ஜாதகருக்கு கிடைக்கும்? இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவினால் என்னென்ன யோக பலன்கள் நடக்கும், அது போல எந்தெந்த செயல்கள்ல கவனமா இருக்கணும்ன்றத இந்த வீடியோ பதிவுல தெளிவுபடுத்த போறோம். இரண்டாம் இடத்தில் ராகு, முதல்ல இரண்டாம் இடத்தினுடைய காரகங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும். இரண்டாம் இடத்துல ஒரு மனிதனுக்கு என்னென்னலாம் கிரக அந்த ஆதிபத்திய வீடு கொடுக்க கடமை பெற்றிருக்கிறது என்றால், ஒரு மனிதனுடைய வாக்குஸ்தானம், அவர் எப்படிப்பட்ட வார்த்தைகளை சக மனிதர்களிடம் பிரயோகப்படுத்துவார் என்றதை உறுதிப்படுத்தக்கூடிய பாவம் இந்த இரண்டாம் இடம். அதுபோல ஒரு மனிதனுடைய குடும்ப வாழ்க்கையை உறுதிப்படுத்தக்கூடியது இரண்டாம் இடம். அந்த ஜாதகருடைய குடும்பம் எப்படி அமையும், குடும்பத்துல இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் மற்றும் அவர் வசிக்கக்கூடிய குடும்பமானது ஜாதகருக்கு எந்நிலையில் அமையுன்றதை உறுதிப்படுத்தக்கூடியது இரண்டாம் அதிபதியம் தான். தனஸ்தானமாக இரண்டாம் இடம் வரை இருக்கப்படுகிறது. அவருடைய கஜானா, வீட்டுல பணம் இருக்குமா, பணம் எப்படிப்பட்ட நிலையில இருக்கும், எவ்வளவு இருக்கும் அப்படின்றத உறுதிப்படுத்தக்கூடியது இரண்டாம் இடம். ஆரம்பகால கல்விகளை பற்றி சொல்லக்கூடிய பாவம் இந்த இரண்டாம் இடமாக விளங்குகிறது. ரொம்ப முக்கியமான பாவம் மனிதனுக்கு. தனத்தையும் குடும்பத்தையும் வாக்கு, இந்த மூன்று விஷயங்களும் இரண்டாம் இடத்துல உறுதிப்படுத்துகிறது. சாப்பிடக்கூடிய உணவு பழக்க வழக்கங்கள் கூட இந்த இரண்டாம் இடத்திலே உறுதி செய்யப்படுகிறது. அப்போ ஒரு மனிதனுக்கு ரொம்ப முக்கியமான பாவம் தான் இந்த இரண்டாம் இடம். லக்னத்திற்கு அடுத்து ரொம்ப முக்கியமான இரண்டாம் இடம் தான். குடும்பம் நல்ல முறையில் இருந்தால் தான் ஜாதகருடைய வாழ்க்கைகள்ல வெற்றிகள் பெற முடியும். பணம் இருந்தால் தான் வெற்றிகள் பெற முடியும். அவருடைய சொல் நல்ல முறையில் இருந்தால் தான் சமூகத்தில் அவர் பெயர் புகழை பெற முடியும். அந்த அளவுக்கு இரண்டாம் இடத்தினுடைய ஆதிபத்தியம் ரொம்ப முக்கியமான ஆதிபத்தியம். இந்த வீட்டுல ராகு பகவான் அமர்கிறார். இப்ப ராகுவோட காரகத்தை பார்க்கணும். ராகுனுடைய இயல்பு காரகம் என்ன? போக காரகத்தை வெளிப்படுத்தக்கூடியவர் ராகு பகவான். இதுலுமே வேண்டும் வேண்டும் என்ற ஆவலை கொடுக்கக்கூடியவர் ராகு பகவான். எந்த பாவத்தில் அமர்ந்தாலும் அந்த பாவத்தை பெரிதுபடுத்தக்கூடியவர் தான் ராகு பகவான். இருள் கிரகமாக வரையறுக்கப்படுகிறது. நாம் எளிதில் புரிஞ்சுக்கணுன்றதுக்காக நம் முன்னோர்கள் அதை பாம்பினுடைய தலைப்பகுதியாக விவரித்துள்ளார்கள். வாழல்ல, வெறும் தலைப்பகுதி மட்டும்தான். இப்ப எதையுமே எடுத்துக்கிட்டே இருக்குமே தவிர திருப்தி பெறாது. வேண்டும் வேண்டும்ன்ற அக்ரெஷனஸ் இருக்கும். கடல்நீரை பருகினாலும் தாகம் அறங்க முடியாதது போல ஆவல்கள் அதிகப்படுத்தி கொண்டே இருக்கக்கூடிய ஒரு கிரகம் தான் இந்த ராகு பகவான். இப்படிப்பட்ட ராகு இரண்டில் அமர்கிறார். ஜாதகருடைய பலன்கள் எப்படி இருக்கும் அதை இந்த வீடியோவில் தெளிவுபடுத்தலாம். வீடியோ பதிவிற்கு முன்பு ஒரு மனிதனுடைய வாழ்க்கை போல இன்னொரு மனிதருக்கு அமைய போறதே இல்லை. இதை ஜோதிடம் உறுதிப்படுத்தி விட்டது. அறிவியலும் உறுதிப்படுத்துகிறது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கை போல இன்னொரு மனிதருக்கு அமைய போறதில்லை என்பதை. எப்படி என்றால் முழுவதும் கிரகங்களை மையமாக வைத்துதான் ஜோதிட பலன் கொடுக்கிறோம். அந்த வகையிலே இன்றைய தினம் இந்த நேரத்தில் பிரபஞ்சத்தில் கிரகங்கள் எங்கு சுழண்டு கொண்டு இருக்கிறதோ மீண்டும் அந்த இடத்தை அடைய போறதில்லை. சூரியன் முதற்கொண்டு அதனுடைய ஒரிஜினல் எங்க இருக்கிறதோ அந்த நேரத்தில் அடைய போறதில்லை. அதனால் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையும் வேறுபட்டது. ஒவ்வொருவரும் யூனிக்கானவர், ஒவ்வொருவரும் வித்தியாசப்பட்டவர் என்பது உறுதியாகப்படுகிறது. அதனால் ஒருவருடைய வாழ்க்கையை இன்னொருவருடன் ஒப்பிடுவது என்பது ஏற்புடையதல்ல. அதுபோல் ஒரு மனிதன் யோகமாக தசையிலே பயணப்படும் பொழுது அவருடைய வாழ்க்கைகள்ல வெற்றிகள் மிக எளிதில் கிடைச்சிடும். பெருமிகமோ பெருமுயற்சியோ மேற்கொள்ளனா கூட அவருக்கு சமூகத்திலே பெயர் புகழ் அங்கீகாரம் கிடைத்துவிடும். அவயோக மகாதசையிலே பயணப்படுபவர்கள் பெரும்யூகம் பெருமுயற்சி மேற்கொண்டாலும் கூட தோல்விகளே இருக்கும். ஒரு இடத்தில் தங்கி இருக்கக்கூடிய சூழலும் பெரிதும் லாபமில்லாத நிலைகளே இருக்கும். எதுவாயினும் மனிதராக பிறக்கும் பொழுது ஆன்மாவை நித்தியம் பண்ணணும். அந்த வகையிலே யோகமகா தசையிலே பயணப்படுபவர்கள் சக மனிதர்களிடம் ஏற்றத்தாழ்வில்லாத மனநிலைமையோட பழகும். அவயோக மகா தசையிலே பயணப்படுபவர்கள் அமைதி பொறுமையுடன் செயல்பட வேண்டும். ஆன்மீக எண்ணம் இருக்கும் பொழுது மத வழிபாடுகளை பின்பற்றலாம். எந்த மதமாக இருந்தாலும் மத வழிபாடுகளை பின்பற்றும் பொழுது உங்களது ஆன்மாவை நித்தியம் பண்ண முடியும். ஸோ வீடியோ பதிவுக்குள்ள வந்துடலாம். இரண்டாம் இடத்துல ராகு. ராகுவோட காரகங்களையும் பார்த்தோம், இரண்டாம் இடத்தினுடைய ஆதிபத்திய காரகங்களையும் பார்த்தோம். ராகுவோட காரகங்கள்ல ராகு எப்படி எல்லாம் பலன் கொடுக்குறாருன்னா, ராகு தசை நடக்குது அல்ல ராகு புத்தி காலகட்டம்னா ராகுவனுடைய குணம் என்னன்னா வேறு இனம், வேறு மதம், வேறு தொடர்புகளை ஏற்படுத்தி கொடுப்பது, வெளிநாடு தூரதேச பிரயாணங்களை ஏற்படுத்தி கொடுப்பது, தான் இருக்கக்கூடிய இடங்களிலிருந்து தொலை தூரத்தில் இருக்கக்கூடிய நபர்களின் மீது தொடர்பு ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களை ராகு கொடுக்கிறார். இப்ப வேற்று மதம், வேற்று இனம், வேற்று நாகரிகங்களுக்கு ராகு முக்கிய துணை வகிக்கிறார். அப்படிப்பட்டவர் தான் ராகு பகவான். இப்படிப்பட்ட ராகு இரண்டாம் இடத்துல முதல்ல என்ன பலனை செய்கிறார்? ஜாதகருக்கு நல்ல பலனாக என்ன செய்கிறார்னா, வெளிநாடு தூரதேச பிரயாண வெற்றிகளை கொடுக்கிறார். பூர்வீகத்திலிருந்து வெளியில போயிட்டு மிகப்பெரிய பொருளாதார முன்னேற்றத்தை பெறக்கூடிய நபராக மாற்றுகிறார். நல்ல வாக்கு சாதுரியம். இவரிடம் யாராலும் பேசி ஜெயிக்க முடியாத அளவுக்கு பிரம்மாண்ட வார்த்தைகளை பிரயோகப்படுத்துவார். இவருடைய வார்த்தைகள் எல்லாம் பார்க்கும் பொழுது மெய் சிலிர்ந்து பார்க்கக்கூடிய வார்த்தைகளாக மாற்றி விடுகிறார் இந்த ராகு பகவான். அதுபோல இரண்டில் ராகு இருப்பவர்களுக்கு
பொருளாதாரம் வெளிநாடு தூரதேச பிரயாணங்களின் மூலியமாக கிடைக்கிறது, வேறு இனம் வேறு மொழி பேசக்கூடிய மக்களின் மூலியமாக கிடைக்கிறது, தூரதேசங்களின் மூலியமாக பொருளாதார வெற்றியை வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்கிறார்கள். அதுபோல குடும்பம் என்பது ஜாதகருக்கு தடைபட்ட நிலையில உருவாகுது. ஒரு 27 வயதுக்கு மேலதான் திருமணம் குடும்ப வாழ்க்கையை கொடுக்கிறது. அப்ப 2ல் ராகு இந்த பலனை கொடுக்கிறார். இதுல சுப பலனும் உண்டு, அசுப பலனும் உண்டு. அதாவது நிறைய ஜாதகர்கள் 2ஆம் இடத்துல ராகு இருந்து நல்ல குடும்பம் லேற்றா உருவாக்கி வெளிநாடு தூரதேசத்துல சந்தோஷமா வாழ்றது உண்டு. சில பேருக்கு விவாகரத்து பிரச்சனை, 2ஆம் திருமணம், குடும்பத்துல சரியில்லாத நிலைமை, முதல் திருமணத்துல திருப்தி இல்லாத நிலைமையும் இதே ராகு தான் கொடுக்கிறார். அதுபோல இவருடைய வார்த்தையினால் பிரச்சனையை கொண்டு வர்றதும் இதே ராகு தான் கொடுக்கிறார். யோக பலனும் ராகு கொடுக்கிறார், அவயோக பலனும் கொடுக்கிறார். அதை எப்படி கொடுப்பாரு? 2ஆம் இடத்துல சொன்னோம், ராகு இருக்கும் பொழுது இவங்க பேசுவதை மெய்மிலிருந்து பார்க்கக்கூடிய நிலையும், தொலைதூர வெற்றிகளையும், குடும்பத்தில் மகிழ்ச்சியையும், பெரிய லெவல்ல வெளிநாடு தூரதேசங்களில் சுயமாக வெற்றி பெற்று குடும்பங்களை உருவாக்குற யோகத்தை ராகு தான் செய்கிறார். அதே 2ல் இருக்கக்கூடிய ராகு தான் அவயோகங்களையும் செய்கிறார். அவயோகமாக இவருக்கு இவருடைய வார்த்தைகள்னாலே பிரச்சனை வந்துடுறது, திருமணத்துல சாதகம் இல்லாம குடும்பத்துல சண்டை சச்சரவுகள் இருப்பது, பணமில்லாத நிலையும் இதே ராகு கொடுக்கிறார். எப்பொழுது அந்த யோக பலனை செய்கிறார், எப்பொழுது அவயோகம். 2ல் அமர்ந்த ராகு கண்டிப்பாக சுபர் தொடர்பை பெற்றிருக்க வேண்டும். சுபர்னா என்ன சொல்றோம்? குரு சுக்கிர புதன் இவர்களோடு இணைந்தோ இவர்களோடு பார்வை பெற்றிருந்தால் அந்த ராகு யோக பலனை செய்கிறார். 2ஆம் இடத்துல தடைபட்டு குடும்ப வாழ்க்கை கொடுத்தாலும் நல்ல நிலைகளை கொடுத்துறார். அவயோக இருள் கிரகமான சனி பகவானோடோ அல்லது அமாவாசை சந்திர சூரிய அமைகள்ல காரக முரண்பாட்டிலே தொடர்பு கொள்ளும் பொழுது அங்க அவயோக பலனை கொடுத்து விடுகிறார். இதுல இன்னொரு விஷயம், யோக பலன் அதிகமாக வலுத்து ராகு கொடுக்க வேண்டும் என்றால் ராகுவிற்கு வீடு கொடுத்தவர் ஸ்தான பலம் வரணும். ராகுவிற்கு வீடு கொடுத்தவர் உச்சம் பெற்ற நிலையோ, ஆட்சியம் பெற்ற நிலையோ, நீசபங்கம் பெற்ற நிலையோ, பரிவர்த்தனை பெற்ற நிலையோ, திக்பலம் பெற்ற நிலையோ, வர்க்கோத்தமம் பெற்ற நிலையோ, நட்பு நிலையிலோ அமர்ந்திருக்கணும். ராகுக்கு வீடு கொடுத்தவர் இப்படி ஸ்தான வலுவோட இருக்கும் பொழுது ராகு சுபகாரகத்தை பெறும்பொழுது மிக உறுதியா வலுத்து செய்கிறார். நீங்களே சுயமாகவே வெளிநாடு தூரதேச பிரயாணங்கள் அல்லது வேறு மாநிலங்கள்ல சொந்தமாக வீடு வாகனங்களை ஏற்படுத்தி குடும்ப வாழ்க்கையோட மகிழ்ச்சி பெறுவீர்கள். அங்கு இருள் கிரகங்களோட தொடர்பு வலுத்து பெற்று ராகு அங்கு வீடு கொடுத்தவர் வலு குறையும் பொழுது ஜாதகருக்கு ராகு குடும்ப வாழ்க்கையில தாமதத்தையும் குடும்பத்தில் பிரச்சனைகளையும் கொடுத்து கொண்டிருக்கிறார். ராகு தசை நடக்கும் பொழுது இது வலுவாக இந்த காரகம் வெளிப்படும். இந்த வீடியோவில் முழுக்க 2ஆம் இடத்து ராகுவை பற்றின ஒரு பொது அமைகளை பற்றி பார்த்தோம். ஜோதிட ரீதியான தகவல் அல்லது உங்களுடைய சுய ஜாதகம் சார்ந்த சந்தேகங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பரை தொடர்பு கொள்ளுங்க. வாழ்க வளமுடன். நன்றி.